guys, assalamu alaikum. Welcome to our Jahana's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோங்க. இன்னைக்கு எங்க டாடியோட ரிட்டையர்மென்ட் ஃபங்க்ஷன் விழா தான். அது தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல நடத்தின ரிட்டையர்மென்ட் ஃபங்க்ஷன் பணி நிறைவு விழாவை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்கள் டேடியோட காலேஜ். ஆனால் இப்போ நாங்கள் போக போகிறது தான் எங்கள் டேடியோட காலேஜோட ஆடிட்டோரியம்ங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் டேடி வந்து இந்த காலேஜில் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 35 to 36 இயர்ஸ் இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ண டேட் வந்து 1990ங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போ இந்த காலேஜ் வந்து ஒரு நார்மலாக இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு அந்த மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் இருந்துச்சு. படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி பில்டிங்காக சூப்பர் டிபார்ட்மெண்ட் நிறைய அடுத்தடுத்து ஒரு ஃப்யூச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். எம்ஃபில் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மட்டும் தான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் இந்த மாதிரி நிறையா வந்திருக்குங்க. இப்போ எங்கள் டாடி வந்து விலங்கியல் துறையில் தான் அவங்க வந்து பணிபுரிஞ்சு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ், அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுலேயுமே எம்எஸ்சி வரையும் வந்திருக்குங்க. இப்போ எங்கள் டாடிக்கு கௌரவப்படுத்துறது இந்த விழாவில் டிபார்ட்மெண்ட் சைடாக கௌரவப்படுத்துகிறாங்க. அடுத்து ஃபைனல் ரிட்டைர்மெண்ட் வந்து இந்த காலேஜில் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். 6 பேர், அதில் வந்து மேம் 2களும் 4 சாருங்களும் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் டாடி யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வருடத்திலே 2025லேயே மே 31 4 சாருகளும் 2 மேம்களும் ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாள் மாணவர்கள், எங்கள் டாடியோட நெருங்கின நண்பர்கள், நெக்ஸ்ட்டு உறவினர்கள், நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா தாசில்தாரோடு வந்திருக்காங்க, கவுன்சிலரோடு வந்திருக்காங்க. ஏன்னா கவுன்சிலர் வந்து டாடியோட ஸ்டூடெண்ட். இப்போ வந்திருக்கவங்கள எங்கள் டாடி வந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்து தனிப்பட்டு எல்லாரையும் வருக சொல்லி வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது தான் காதர் சார். இவங்களும் இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. டாடியோட அந்த சைடு உட்காந்துருக்கவங்க தான் டாடியோட பிரதர்ஸ். 2 பேர் வந்திருக்காங்க. கோசுகுறிச்சிலேருந்து ஒருத்தவங்களும், நத்தத்துலேருந்து அவங்க எங்கர் எல்டர் பிரதர் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்காங்க. இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் டாடியோட நெருங்கின நண்பர்களும், நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டாடியோட ஒர்க் பண்ணுற சில சக ப்ரொஃபஸர்களும், ரிட்டையர்மெண்ட் ஆகி போன ப்ரொஃபஸர்களும் வந்திருக்காங்க. இந்த விழாவிற்கு எங்கள் டாடியோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் விழாவை சிறப்பித்து வைக்கிறக்காண்டி வந்திருக்காங்க. அவங்களோட தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய சன்னும் வந்திருக்கோங்க. இந்த விழாவிற்கு எங்கள் டாடியை சிறப்பித்து வைக்கிறக்காண்டி நாங்களும் வந்திருக்கோம். இதே மாதிரி எங்கள் டாடியை ஒவ்வொரு சாருமார்களும் பாராட்டி பேசுகிறது, அவங்களோட ஸ்டூடெண்ட்லாம் அவங்களோட சிறந்த நற்குணத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த விழாவில் நிறையா பேர் அவங்கள கௌரவப்படுத்தியிருந்தாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த விழா வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 1:30 நிறைவு பெற்றுச்சுங்க. 1:30க்கு அப்புறம் லஞ்ச். இந்த விழாவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணது எங்கள் டாடியோட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற சக ஆசிரியர்கள், அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த விழாவை வந்து சிறப்பாக இன்விடேஷன் அடித்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த இன்விடேஷன் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பேசி முடித்தவங்க பேர் வந்து குமாரசாமிங்க. அவங்க வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க. இப்போ அவங்க எங்கள் டாடியோட பெருமைகளையும் பொறுமைகளையும் அமைதியையும் அவங்க சாதித்ததையும் பற்றி பேசி முடிச்சுட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கவங்க ரவீந்திரன் சாருங்க. இவங்க வந்து எங்கள் டாடியோட சேர்ந்தே பயணித்தவங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதில் நிறைய ஒற்றுமையை பற்றி பேசினாங்க. இது என்ன மாதிரி ஒற்றுமைன்னா, இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்ததும் ஒரே நாள், அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரே ரூமெண்ட்டு
நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே இயரில் தான் கல்யாணம் ஆச்சாம். இதை விட இவங்க 2 பேருமே அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரவீந்திரன் சாருக்கும் சரி எங்கள் டேடியோருக்கும் சரி 2 மகள்கள். இந்த மாதிரி அவங்களோட பெருமைகளையும் எங்கள் டாடி எந்தளவு பொறுமையாக இருப்பாங்க, எந்தளவு நட்குடம் உள்ளவங்க, அந்த மாதிரி பெருமையெல்லாம் ரவீந்திரன் சார் வந்து எங்கள் எல்லாரிடம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டாடி எந்தளவு சாதிச்சாங்கன்றதையும் சிறப்பாக எடுத்துரைத்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கருத்தை வந்து பரிமாறிக்கொண்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரவீந்திரன் சாரை தொடர்ந்து வந்து சிவசுப்பிரமணியன் சாரும் அவங்களும் ரிட்டையர் ஆகி போனவங்க. அவங்களும் எங்கள் டாடியோட அனைத்து பெருமைகளையும் பேசினாங்க, சிறப்பாக பேசினாங்க. அதை தொடர்ந்து அமன்லா சார் வந்து ஃபஸ்ட்டு பேசி முடிச்சிட்டாங்க. அதில் அவங்க ஒரே கருத்து சிறப்பாக பேசினாங்க. அது என்ன கருத்துன்னு நான் சொல்லிடுறேன். அது ஒன்று, எங்கள் டோட்டலாக ஹம்ச சாரை பற்றி சொல்லணுன்னா ஆளினால் அழகு ராஜான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது இல்லாமல் எல்லாத்துலேயும் கருத்து வந்து நிறுத்தி நிதானமாக பகிர்ந்ததும் இல்லாமல் யாரிடம் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லைன்றதை மட்டும் பதிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க அடிக்கடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாரம்பரிய ஒரு கல்லூரியில் விலங்கியல் துறையில் ஒரு மைக்ரேட்டிங் பேர்ட் மாதிரி ஒரு அமைதியான தான் இருந்தேன். நாட்டில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நிறைய விவசாயிகள் இருந்தாங்க. ரமேஷ் சார் டு ஆர்டர் அவர் ஹெச்ஓடி சார். எப்பேற்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் அவர் உள்ளே நுழைந்தவுடன் எப்படிதான் கூச்சல் குழப்பமாக இருந்தாலும் அவர் சொல்லுகிற அந்த ஒற்றை சொல் தம்பி என்கிற சொல்லை தவிர அவர் கடிதம் சொல்லிட்டு யாரையும் அவர் அழைத்ததில்லை, பேசியதில்லை. அதே போல அவருடைய இருந்தாலும் மாணவர்களை பக்குவப்படுத்துவதிலும் எப்படியெல்லாம் அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற பட்டை திட்டுகிற வல்லமை படைத்த பேராசிரியர்கள் நாம் பெற்றிருந்தோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் புகழுக்குரிய கவிச்சர் அவர்கள், புகழுக்குரிய சுவாசார் அவர்கள், ஒரு நாள் அவர்கள் எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. மென்மையாக பேசக்கூடியவர்கள், மாணவர்களை அன்போடும் அரவணைப்போடும் அழைத்து செல்லக்கூடியவர்கள், எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் அவர்களை கல்லூரியிலிருந்து வெளியில் அனுப்புவதற்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. மன்னித்து அரவணைத்து அவர்களை தொடர்ந்து அந்த கல்லூரியிலே பயின்று நல்ல மாணவர்களாக அனுப்பியிருக்கிற பெருமைதான் அந்த துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, சார் பேசுனதுலேருந்து எனக்கு தெளிவாக என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எங்கள் டேடி வந்து எவ்வளோ ஒரு அந்த சவுண்டு போட்டு அந்த காலேஜில் பேசிக்கிட்டு இருந்தாலும், ஒரு கிளாஸில் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்களாம், தம்பின்ற வார்த்தை. அதிலேயே எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுகளை அரவணைப்பதும் இல்லாமல் அவங்கள நல்ல ஸ்டூடெண்ட்டாக வழி நடத்துறதில் சிறந்த ஆசிரியராக எங்களோட டாடி நிலைநாட்டுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருடத்தில் ரிட்டையர் ஆக போகிற எங்கள் டேடிக்கு அவங்களோட முன்னாள் மாணவர்கள், அப்புறம் அவங்களோட டேடியோட ஒர்க் பண்ணுறவங்க, முன்னாள் ரிட்டையர் ஆகி போனவங்க எல்லாருமே ஹானர் பண்ணுற விதம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கிடையில் எங்கள் டேடிக்கு ரொம்பவே பிரியமான ஒரு ஸ்டூடெண்ட், டேடிக்கு பிரியமான ஸ்டூடெண்ட்டை விட டேடியோட பிரியமான ஸ்டூடெண்ட், டேடியை ரொம்பவே பிடித்தமான ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு கவிதை டாடிக்காண்டி எழுதி அவங்க வாசித்ததை நான் வந்து இப்போ உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இந்த சமயத்தில் பணி நிறைவு பாராட்டு வாழ்த்து மடல். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, விழாவை சிறப்பிக்க வந்துள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கிறேன். ஆசிரியர் பணி அர்ப்பணி, அதை உள்ளன்போடு அர்ப்பணி. ஆர்த்தமார்த்தமான பணி. அத்தகைய பணிதனை நேர்மை, விடாமுயற்சி, தொழில்பற்று கொண்டு
பணியாற்றி இன்று ஓய்வு பெறும் எங்கள் பேராசிரியர் டாக்டர் ஏ அம்சத் சார் அவர்களுக்கு வாழ்த்து மடல். இதே அகர வரிசையில் அன்பின் ஆசனாய், ஆரவாரம் இல்லாத மனிதராய், இசைப்பட வாழ்ந்தவராய், ஈதலுக்கு இலக்கணமானவராய், உழைப்பிற்கோர் உன்னதமானவராய், ஊக்குவிப்பதில் வழிகாட்டியாய், எறும்பு போன்று சுறுசுறுப்பானவராய், ஏணி போல் ஏற்றமிக்கவராய், ஐயம் தீக்கும் அன்பராய், ஒற்றுமைக்கு கண்ணியமானவராய், ஓடி உழைப்பதற்கு உத்தமராய், அவ்வை வழி நின்றவராய், என்றும் எங்களோடு இருப்பவர் நீங்கள். உங்கள் புகழை ஆர்ப்பரித்து கொண்டாடட்டும் இந்த சபையின் கைகள். இன்று உங்கள் ஓய்வு நாள். பிரிய முடியாதது அழுகிறது கல்லூரியும் அதன் உறவுகளும். பணிகள் செய்ய நீங்கள் சலித்ததும் இல்லை, என்றும் களைத்ததும் இல்லை. தெரியாத ஒன்றை அறிய முயல்வீர், தெரிந்த ஒன்றை பிறருக்கு புரிய வைக்க முயல்வீர். ஓயாத அலைக்கு ஓய்வு ஏது? கையில் சிக்காத காற்றுக்கு ஓய்வு ஏது? இரவு பகல் மாறுகின்ற இயற்கைக்கு ஓய்வு ஏது? இவற்றுக்கெல்லாம் ஓய்வு என்றால் எவ்வளவு ஆச்சரியமே! அதைவிட ஆச்சரியம் உங்கள் ஓய்வு என்பது. உங்கள் திறமை கண்டு வியந்து கொடுத்தார்கள் பணி ஓய்வு. ஆம், உங்கள் சிறப்பான பணியை ஓரிடத்தில் சிக்கிக்கொண்டு கிடக்காமல் சிறகடித்து பறக்க எண்ணி மனம் நிறைந்து கொடுத்தார்கள் பணி ஓய்வு. இது பணி ஓய்வல்ல, இக்கல்லூரியில் உங்கள் பணி நிறைவு என்பேன். நீவீர் பணி நிறைவு பெற்றாலும் என்றும் மாறா மார்க்கண்டயனே. வலிமையாய் பேசினாலும் வலிக்குமோ வல்லினம் என்று மெதுவாய் பேசும் மெல்லினமே. அதிரை மண் தந்த மகத்தான கல்வி வனம் நீங்கள். பட்டங்கள் பட்பல பெற்றவரே, எங்களை பெறாமல் பெற்றவரே. நீங்கள் வடித்த சிற்பங்கள் நாங்கள். சிற்பி உங்களுக்கு செலுத்துகிறோம் குருவணக்கம் எனும் பெருவணக்கம். நீங்கள் கண்டெடுத்த செல்வங்கள் பின்னொரு நாளில் உங்கள் இல்லத்திற்கு அரசின் உயர் அதிகாரியாய் உருமாறி வருவார்கள். பூங்கொத்துகளை உங்கள் கையில் தருவார்கள். அதுவரை உங்கள் உள்ளத்தில் மாட்டுங்கள் எங்களின் இந்த வாழ்த்து மடலை. விண்ணை பிரிந்தால் மழை தண்ணீர், உங்களை பிரியும் எங்கள் கண்ணில் கண்ணீர். ஓய்வு காலத்தில் வளமும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் வலிமையும் நீண்ட ஆயுளையும் பெற்று தாங்கள் இனிதே வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்புக்கு அளித்தவர்களுக்கும் என் வாய்மொழியை கேட்டவர்களுக்கும் என் நெஞ்சமெனும் பூந்தோட்டத்தில் மலர்ந்த நன்றி பூக்களை சமர்ப்பித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த கவிதையை. எவ்வளோ ஒரு எங்கள் டாடிக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவங்களே எழுதி வாசித்தது தான் அந்த கவிதை. எனக்கு கிளியாரிட்டி சரியாக கிடைக்கல, என்னோடய வீடியோவில் செல்லுலேருந்து எடுத்ததுனால. அதனால நான் வாசித்து காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ அவங்க யாருன்னு காமிக்கிறேன். அவங்க முன்னாள் மாணவர். அவங்க பேர் நிமலன். இவங்க டாடியோட ஸ்டூடெண்ட். இதில் பேட்ச் 1900க்கு மேலே நிறையா பேர் வந்திருந்தாங்க. நிறைய பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறையா பேர் வந்திருந்தாங்க. இதில் இந்த காலேஜ் ஸ்டார்டிங் 1955 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் டாடி ஜாயின் பண்ணது 1989 இல்லை 90 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் எதை கட் பண்ணுறது எதை போடுறது எதுவுமே தெரியலை. அது 1 ஹவருக்கு போய்கிட்டே இருந்துச்சு. நான் அதில் ஃபில்டர் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு கட் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழழகன் எங்கள் டாடிக்கு ஒரு gift மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு புக் ப்ரெசன்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சந்தன மாலை போட்டு, இவங்களுமே எங்கள் டேடியோட ஸ்டூடெண்ட்டு தான். இப்போ அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ராம்நாட்டில் சையதமால் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்கங்க. எங்கள் டேடியோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டுங்க. இப்போ எங்கள் டேடிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க வலது கையாக நிற்கிறவங்க எங்கள் டேடிக்கு அடுத்து. இப்போ எங்கள் டேடி ஹெச்ஓடி போஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்து எங்கள் டேடி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க தான் ஹெச்ஓடி போஸ்ட்டில் மறுபடியும் அந்த போஸ்ட்டை நிரப்புவாங்க. இவங்க தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட சக ஸ்டாஃபுங்களும் சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஃபங்க்ஷனை சீர சிறப்புமாக நடத்தி முடித்தாங்க. என்னடா இன்னும் கௌரவப்படுத்துறதுலாம் முடியலைன்னு பார்க்குறீங்களா? இது போய்கிட்டே இருக்குங்க. எங்கள் டேடியோட முன்னாள் ஸ்டூடெண்ட்டு நிறையா பேர்
வராதவங்க ஒரு சில பேர் தான் இருந்திருப்பாங்க ஒழிஞ்சு ஒரு 75% வந்துட்டாங்கங்க. சொன்னவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சொல்லாதவங்களும் எங்கள் டேடியோட அன்பிற்காக இந்த மாதிரி டேடிக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சு சக மாணவர்கள்லாம் சொல்ல சொல்ல கேட்டு அவங்களும் வந்து இந்த விழாவில் சிறப்பித்தாங்கங்க. இந்த விழாவுக்கு வந்து பேசின அனைவரும் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த விழாவோட நாயகன் உலக நாயகன் தாங்க. அவருக்கு தனி சிறப்பே இருக்குது. அவர் எப்போவுமே ரொம்பவும் சிரிக்க மாட்டார். ஒரு மெல்லினமாக ஒரு அமைதியான சிரிப்பிலே நாங்களும் அமைதியாகிடுவோம். அவர் தம்பிங்கிற வார்த்தையிலே நாங்கள் எல்லாரும் எவ்வளோ ஒரு சவுண்டு எல்லோரும் போட்டுக்கிட்டு இருந்தாலும் அமைதியாகிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறையா வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, புகழ்ந்து சொன்னாங்க. அதில் அவங்க முன்னாள் ஸ்டூடெண்ட் நிறையா பேர் இப்போ நல்ல நிலைமைகள் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள மாதிரியே ப்ரொஃபஸராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் டேடியோட இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து அவங்க சொன்ன விதத்தில் எல்லோரும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்களோட வார்த்தையை வச்சு தான் நானும் இதே மாதிரியே லெக்சர் போஸ்ட் ஒரு ஆசிரியர் போஸ்ட்டில் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணி அங்கங்கே நாங்கள் இருக்கோம். ஒரு சிலவங்க ஸ்டூடெண்ட்லாம் இதே காலேஜ்லேயே நாங்கள் படித்து வளர்ந்து இதே காலேஜ்லேயே நாங்களும் ப்ரொஃபஸராக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப அப்படியே மெய் சிலுக்குதுங்க. எங்கள் டேடியை எவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையுமா இந்த காலேஜில் கொண்டாடுறாங்கன்னா, அந்தளவுக்கு பணிபுரிந்த காலத்தில் எவ்வளோ ஒரு நிதானமாக எங்கள் டேடியும் சிரிப்போடு பணிபுரிந்திருக்காங்கண்டு எல்லாரும் சொல்கிற விதத்தில் எல்லாரும் சொன்ன வார்த்தைகளில் இன்னொன்று அமைதி. இவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னண்டா, அம்சத் சார் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், அமைதியாக இருங்க, கோபப்படாதீங்க, இதைத்தான் அடிக்கொருக்கா சொல்லுவாங்களாம். மற்ற சாருங்கள்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஆனால் எங்கள் டேடி மட்டும் மரியாதையாக தம்பி இங்கே வாங்குங்க தம்பி, இதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஃபஸ்ட்டு இன்னொரு வார்த்தையும் கடைபிடிக்க சொல்லுவாங்களாம், பொறுமை. உங்கள் குணத்தில் முக்கியமானது பொறுமை. இதே தாங்க எங்கள்கிட்டையும் என்னோடய தங்கச்சிட்டையும் சொல்லி வளர்த்து வர்றாங்க, இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோவப்படக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணுண்டு. பொறுமையாக இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இதே தான் எங்கள் டேடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, டேடிக்கு உயர்த்தி வாய்ஸை பேச தெரியாது. இதே மாதிரி தான் எப்படி அந்த காலேஜில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்களோட வீட்லையும் எங்களையும் வழி நடத்தி வர்றாங்க. அதே மாதிரி நானும் என் தங்கச்சியும் நல்ல நிலைமையில் நல்ல இடத்துல நல்லபடியாக இருக்கோம். அவங்களோட வாய்மொழி கேட்டு நாங்களும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோங்க. இப்போ அதை தொடர்ந்து எங்கள் மாமா அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதம் கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். இன்னும் முடிய போகிறது இல்லைங்க, அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. நானும் இப்போ முடியும்னு இப்போ வந்து முடிய போகுதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறமும் ஸ்பீச் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க கேட்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பொன்னாடை போத்துறவங்க, துண்டு போத்துறவங்க, நெக்ஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்குறவங்க, அப்புறம் அவங்க குரூப் ஃபோட்டோ எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எங்கள் டேடி அவங்கள கௌரவப்படுத்துகிறவங்க வந்து எங்கள் டேடியோட அண்ணன் தம்பி. எங்கள் டேடி இந்த நிலைமைக்கு வளர்ந்து வர்றதுக்கு இவங்களும் காரணமாக இருக்காங்க. ரொம்ப கம்மியாக சிரிப்பாங்க, அதாவது அதிகமாக சிரிப்பாங்க. சிரிப்பு ரொம்ப காரணம் சிரிச்சா நாங்கள் பார்த்ததே கிடையாது. எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு சிரிப்பு இருக்கும். படித்தவர்கள் அநேகமாக அந்த வகுப்பிலே படித்தவர்கள் படிக்கிற போது அந்த வகுப்பிலே மிக ரொம்ப ஒரு சின்சியரான பொறுப்பான ஒவ்வொன்றையும் அந்த வகுப்பிலே பொறுமையாக அனைத்து வகுப்புகளையும் அட்டன் பண்ணி அங்கே படித்த ஒரு மாணவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக பார்த்தாவே மிகப்பெரிய கல்வியாளராக அன்றே வெளியிருந்த ஒரு மிக சிறந்த ஒரு கல்வியாளர். நாம் சொல்லுவோம், அறிவியல் நோய் போட்டு போட்டாங்களே என்று வள்ளுவர் சொல்வார். அப்படி நான் மட்டுமல்ல, சக மனிதர்களும் சக மக்களும் பெரிய அளவுக்கு எல்லோருமே நலமுடன் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எல்லோருக்கும் ஒத்த கருத்து உண்டு. அநேகமாக இப்படி நாம் அரிதாகத்தான் பார்க்க முடியும். ஒத்த சிந்தனை, ஒரே சிந்தனை அடையும். எங்கேயுமே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த குடும்பங்கள்ல நான் ஒரே குடும்பமாக வகுப்பு மாணவர்கள் வகுப்பு பேராசிரியராக இருக்கிறோம். மிகச்சிறந்த உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக நீதிபதியாக கல்வியுடைய உயர்ந்த எங்களது சார்பில் வந்திருக்கிறார்கள். அதே போலவே சென்னையுடைய மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய கடமை கலைப்புள்ளாக இருக்கிறார்கள். அதே போலவே குளித்தலைகளை பிறந்தால் கூட ஈரோட்டை சுவீகரித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் ஆசானாக மிகப்பெரிய விவசாயியாக அறிஞராக விளங்கக்கூடிய நம்முடைய அருமை நாசர் முதல்வர்
நடந்து கொண்டிருப்போம். அப்படி மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவர். அதே போலவே சமீபத்திலே ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இளையான்குடி சாவர் என்று சொன்னால் கூட அவர் கன்னியாகுமரி நாகர்கோயிலே இருந்து வந்து அப்போதே பார்த்தா கமல்ஹாசன் மாதிரி ஒரு பார்த்தா வகுப்பு தோழர்கள் ஒரு வித்தியாசமான கலரோடு எல்லாமே ரத்தம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு அம்சத் சாரோட டிபார்ட்மெண்ட் சைடில் உள்ளவங்களையும் நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேமிலியையும் இன்வைட் பண்ணாங்க. நாங்கள்லாம் போயிருந்தோம், என்னோடய சன்னு, என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அனைவரும். எங்கள் டேடிக்கு ரொம்பவுமே 36 வருஷமாக உறுதுணையாக இருந்தது எங்கள் மம்மிங்க. எங்கள் டேடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அனுசரித்து போவாங்க. இன்றைக்கி எங்கள் டேடி இவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்கள் மம்மியுமே மெயினான காரணங்க. எங்கள் மம்மியோட டேடியுமே இந்த காலேஜில் வந்து பணிபுரியறதுக்கு உதவியாக இருந்தாங்கங்க. ஃபங்க்ஷன் சிறப்பாக நிறைவு பெற்றதுங்க. இப்போ எல்லாருமே மதியானம் சாப்பிட்றதுக்காண்டி லஞ்சுக்கு போய்கிட்டு இருக்காங்க. லஞ்ச் மெனு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த காலேஜ் காதர் மைதீன் காலேஜில் எங்கள் டேடி பணிபுரிஞ்சாங்க. காதர் மைதீன் காலேஜ் வந்து அதிராமட்டணத்தில் இருக்குது, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக். இதுதான் எங்கள் டேடியோட டிபார்ட்மெண்ட். இவங்க பரிதா மேம்ங்க, டேடியோட இப்போ சமீபமாக ரிட்டையர் ஆனவங்க. இவங்களும் எங்கள் டேடியையும் மம்மியையும் கௌரவப்படுத்துகிறாங்க. இதுதாங்க எங்கள் டேடியோட டிபார்ட்மெண்ட். எங்கள் மம்மிக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுத்தாங்க பரிதா மேம். இன்றைக்கி கொடுத்த சீல்டுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூமில் தான் கடந்த ஒரு 30லேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து சேர்ந்தப்போ பில்டிங்லாம் ரொம்ப நல்லா இல்லைங்க. இப்போ தாராளமான பில்டிங், சூப்பர் காலேஜுங்க. அனைத்து வகையான ஃபெசிலிட்டியோட, எல்லா சகல வசதியோட, அனைத்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன மேஜர் படிக்கணுமோ எல்லாமே இந்த காதர் மைதீன் காலேஜில் அருமையான கல்லூரியில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லஞ்சோட மெனு பார்ப்போம். பாருங்கள், 5 கறி சாப்பாடுங்க. அதிராமட்டணாலே ஸ்பெஷல் 5 கறி சாப்பாடு தாங்க. அதில் 5 கறி என்னன்னு சொல்லிடுறேன். எங்கள் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான, எனக்கு எங்கள் டேடிக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி அது என்னன்னா பேர்ச்சம்பழம் டொமேட்டோ தக்காளி பேர்ச்சம்பழம் போட்ட ஸ்வீட் ரெசிபி. அதுக்கப்புறம் கீ ரைஸ் 2வது கறி. 3வது கறி வந்து கத்திரிக்காவில் பச்சடி வைப்பாங்க, அது 3வது கறி. 4வது வந்து சிக்கன் 65, 5வது வந்து தயிர் ரைட்டா. இதாங்க நம்ம ஃபங்க்ஷனோட ஸ்பெஷல் விருந்து சாப்பாடு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 5 கறி சாப்பாடுனாலே ஸ்பெஷலாக இருக்குங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் முகம் சுளிக்காமல் சாப்பிடுவோம். தரமான சாப்பாடு. அன்னைக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் டேடியோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு எங்கள் டேடியோட பிரதர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ டேடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. எங்கள் டேடியோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் டிபார்ட்மெண்ட் சைடு கொண்டாடினது சீரும் சிறப்புமாக சூப்பராக முடிவு பெற்றுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறவரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.